கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான பாலிசிகளை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அந்த பாலிசியில் ஹோல் லைஃப் பாலிசியான ஜீவன் உமங் டேபிள் நம்பர் 745 பாலிசியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாலிசி ஒரு ஹோல் லைஃப் பிளான், அதாவது உங்களுடைய 100 வயது வரைக்கும் இந்த பாலிசியில் கவரேஜ் வழங்குறாங்க. இந்த பாலிசியில் ப்ரீமியம் செலுத்தக்கூடிய கால அளவாக எவ்வளவு காலம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கால அளவு முழுவதும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தணும். ப்ரீமியமை செலுத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பென்ஷனாக வழங்குவாங்க. உங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாலிசியினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை உங்களுடைய நாமினி, அதாவது இந்த பாலிசி எடுக்கும்போது நீங்கள் யாரை நாமினியாக கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த பாலிசியினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை மொத்தமாக வழங்குவாங்க. ஸோ இந்த பாலிசியை நீங்கள் வாங்குறதுனால பாலிசி ஹோல்டர் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பென்ஷனாக பெறலாம். அவங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய நாமினிக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மொத்தமாகவும் இந்த பாலிசியின் மூலமாக வழங்கலாம். இந்த பாலிசியில் 2 விதமான போனஸ் வழங்குறாங்க. ஒன்று வெஸ்டர்ட் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ், ரெண்டாவதாக ஃபைனல் அடிஷ்னல் போனஸ். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, பாலிசியினுடைய கால அளவாக எவ்வளவு நீங்கள் அதிகமான கால அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸும் அதிகமாக இருக்கும். அடுத்து இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த பாலிசியை 4 விதமான ஆப்ஷனில் பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. பாலிசியினுடைய கால அளவை பொறுத்து 4 விதமாக வழங்குறாங்க. ஆப்ஷன் 1 ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 15 வருடம், ஆப்ஷன் 2 பிபிடி 20 வருடம், ஆப்ஷன் 3 25 வருடம், ஆப்ஷன் 4 பிபிடி அதாவது ப்ரீமியம் பேயிங் டேர்மாக 30 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 விதமான ஆப்ஷனில் இந்த பாலிசியை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அடுத்து மினிமம் ஏஜ் என்ட்ரி. இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான குறைந்தபட்ச வயதாக ஒரு குழந்தை பிறந்து 30 நாளைக்கு அப்புறம் எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம். மினிமம் ஏஜ் எண்ட் ஆஃப் பிபிடி. இந்த பாலிசியினுடைய கடைசி ப்ரீமியமை செலுத்தும் போது குறைந்தபட்ச வயது அவங்களுக்கு 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமான வயதாக 70 வயது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசிக்கான கடைசி ப்ரீமியமை நீங்கள் செலுத்தும் போது குறைந்தபட்சம் 18 வயதுலேருந்து அதிகபட்சமாக 70 வயதுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் அட் மெச்சூரிட்டி. இந்த பாலிசியினுடைய மெச்சூரிட்டி ஏஜ் 100 வயது. ஆனால் 100 வயது வரைக்கும் இருப்பமாங்கிறது சந்தேகம்தான். ஸோ பாலிசி ஹோல்டர் எந்த வயதில் இறக்குறாங்களோ அவங்களுடைய நாமினிக்கு இந்த பாலிசியின் மூலமாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டை மொத்தமாக வழங்குவாங்க. பாலிசி ஹோல்டருக்கு இந்த பாலிசியின் மூலமாக அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பென்ஷனாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வழங்குவாங்க. இந்த பாலிசிக்கான மினிமம் சம்மர்ஷூடாக 2 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 விதமான ஆப்ஷன்லையும் 2 லட்சம் ரூபாய் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச சம்மர்ஷூடாக 2 லட்சம் ரூபாயை செலுத்தி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். மேக்சிமம் சம்மர்ஷூடாக 2 லட்சம் ரூபாயிலிருந்து அடுத்து ஒவ்வொரு 25,000 ரூபாய் அதிகப்படுத்தி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கான சம்மர்ஷூடில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். சம்மர்ஷூட் அமௌண்ட்டாக எவ்வளவு அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான மந்த்லி ப்ரீமியம் சேஞ்ச் ஆகும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 30 வயதில் 10 லட்சம் ரூபாய் சம்மர்ஷூட் அமௌண்ட்டில் 30 வருட பிபிடி கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி ப்ரீமியம் 2,912 ரூபாய். இது முதல் வருடத்திற்கான ப்ரீமியம். அடுத்தடுத்த மாதங்களில் 2,850 ரூபாயை அவங்க ஒவ்வொரு மாதமும் செலுத்தணும். பாலிசியினுடைய பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வருடம் வரைக்கும் இந்த பாலிசியை வழங்குறதுனால 30 வருட பிபிடியை மைனஸ் பண்ணும்போது ரிமைனிங் 70 வருடம் இந்த பாலிசியினுடைய பீரியடாக இருக்கும். ஸோ டோட்டல் ப்ரீமியமாக 30 வருடத்தில் அவங்க 10,04,807 ரூபாயை செலுத்தியிருப்பாங்க. 30 வருட பிபிடி கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது அந்த நபருடைய 60 வயதிலிருந்து ஒவ்வொரு வருடமும் 80,000 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக பென்ஷனாக அந்த பாலிசி ஹோல்டருக்கு வழங்குவாங்க. இந்த பென்ஷன் அமௌண்ட்டை அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும், அதாவது அந்த நபர் தன்னுடைய 100 வயது அடையிற வரைக்கும் இந்த பாலிசியினுடைய பென்ஷன் அமௌண்ட்டை வழங்குவாங்க. அந்த நபருக்கு 100 வயது ஆகும்போது இந்த பாலிசியினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக சம்மர்ஷூட் அமௌண்ட்டான 10 லட்சம், வெஸ்டர்ட் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸாக 32,20,000, ஃபைனல் அடிஷ்னல் போனஸாக 35,50,000, டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 77,70,000 ரூபாயை மொத்தமாக வழங்குவாங்க. எல்ஐசியினுடைய போனஸ் ரேட்டை ஒவ்வொரு வருடமும் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது அப்பா கரண்ட்டில் எவ்வளோ போனஸ் ரேட் வழங்குறாங்களோ அதை பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம், 100 வயது வரைக்கும் யார் உயிரோடு இருப்பா அப்படின்னு. ஸோ இந்த பாலிசியில் டெத் பெனிஃபிட்டாக என்ன வழங்குறாங்கங்கிறத பார்க்கலாம். பாலிசி ஹோல்டர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பாலிசியின் மூலமாக பென்ஷன் வழங்குறாங்க.
பாலிசி ஹோல்டர் இறக்கும் பட்சத்தில் பாலிசியினுடைய நாமினிக்கு டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டாக சம்மஷூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம் ப்ளஸ் அதனுடைய போனஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து மொத்தமாக வழங்குவாங்க. இந்த பாலிசியின் மூலமாக பாலிசி ஹோல்டருக்கு மட்டும்தான் பென்ஷன் வழங்குறாங்களே தவிர நாமினிக்கு எந்த விதமான பென்ஷனையும் வழங்க மாட்டாங்க. மெச்சூரிட்டி அமௌண்ட்டை மொத்தமாக வழங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் சரண்டர் ஆஃப் பாலிசி. ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் அவசர தேவைக்காக இந்த பாலிசியை சரண்டர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. பாலிசியை வாங்கி 1 வருடத்திற்கு அப்புறம் எப்போ வேணாலும் சரண்டர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு பாலிசியை சரண்டர் பண்ணி அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெற்றீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த பாலிசியின் மூலமாக லோன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. கண்டிஷன் என்னென்னா, பாலிசியை வாங்கி 1 வருடம் நீங்கள் ப்ரீமியமை செலுத்தியிருக்கணும். 1 வருடம் ப்ரீமியம் செலுத்தினதுக்கப்புறம் எப்போ வேணாலும் இந்த பாலிசியின் மூலமாக லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம். அடுத்து ரிவைவல் ஆஃப் பாலிசி. ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கி பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை கண்டினியூவாக செலுத்தி வரும்போது ஏதாவது ஒரு காரணத்தினால பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் 1-2 வருடம் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தாத பட்சத்தில் மறுபடியும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்த விரும்புனீங்க அப்படின்னா 5 வருடத்திற்குள்ள எப்போ வேணாலும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை வித் இன்ட்ரெஸ்டோட செலுத்தி கண்டினியூ பண்ணலாம். அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. அடுத்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். இந்த பாலிசியை ஒரு குழந்தை பிறந்து 30 நாட்களுக்கு அப்புறம் வாங்கலாங்கிறதுனால இந்த பாலிசியினுடைய ரிஸ்க் கவர் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுங்கிறத பார்க்கலாம். 8 வயதுக்கு அப்புறம் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா பாலிசி எடுத்த நாள்லேருந்து இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும். 8 வயதுக்கும் குறைவான வயதுள்ள குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு 8 வயது ஆகும்போது இல்லை பாலிசியை வாங்கி 2 வருடத்திற்கு அப்புறம் இந்த 2 கண்டிஷனில் எதை ஃபஸ்ட் ரீச் பண்ணுறாங்களோ அந்த டைம்லேருந்து இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன். இந்த பாலிசியில் 4 விதமான ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் வழங்குறாங்க. மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி. ஸோ உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தலாம். அடுத்து ரைடர்ஸ். இந்த பாலிசியில் மொத்தம் 5 விதமான ரைடர்ஸை வழங்குறாங்க. பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸ் போக கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தான் இந்த ரைடர்ஸ். ரைடர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கும் பட்சத்தில் ப்ரீமியம் அமௌண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். என்னென்ன ரைடர்ஸ்லாம் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், 2வதா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், 3வதா நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர், 4வதா நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர், 5வதா ப்ரீமியம் வைவர் பெனிஃபிட் ரைடர். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கும் பட்சத்தில் 5வது ரைடரான ப்ரீமியம் வைவர் பெனிஃபிட் ரைடரை கட்டாயம் வாங்குங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் அதாவது ப்ரீமியமை நீங்கள் செலுத்தக்கூடிய கால அளவில் இன்கேஸ் பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்தக்கூடிய நபருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை அதற்கப்புறம் நீங்கள் செலுத்த வேண்டாம். பாலிசியினுடைய கால அளவு முடியும் போது இந்த பாலிசிக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை மொத்தமாக அவங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்து கிரேஸ் பீரியட். இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை செலுத்தக்கூடிய டேட் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கால அளவு தான் கிரேஸ் பீரியட். கிரேஸ் பீரியடாக ப்ரீமியம் ஆப்ஷனை இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி மோடில் நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா கிரேஸ் பீரியடாக 30 நாட்கள் வழங்குறாங்க. மந்த்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை செலுத்தும் போது 15 நாட்கள் தான் கிரேஸ் பீரியட் வழங்குறாங்க. கிரேஸ் பீரியட்லேயும் உங்களுக்கு கவரேஜை இந்த பாலிசியின் மூலமாக வழங்குறாங்க. அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த பாலிசியில் ப்ரீமியம் அமௌண்ட்டாக நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு வருடமும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்க பெறலாம். கூடவே இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அல்லது டெத் பெனிஃபிட் அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. அதற்காக எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லை. ஸோ ஃபைனலாக உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பென்ஷனாக வாங்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய நாமினிக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மொத்தமாக கொடுக்க விரும்புனீங்க அப்படின்னா எல்ஐசியினுடைய ஜீவன் உமங் டேபிள் நம்பர் 745 பாலிசியை வாங்கலாம்.